சின்ன கட்டையை எடுத்துருக்கிறேன். இதில் ஒவ்வொரு மேக்ரேமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கட்டையில் இந்த மாதிரி வச்சு இந்த சரிசமமாக வச்சு இப்படி இழுத்துக்கணும். இப்போ ரெண்டாவது மேக்ரேமை ஜாயின் பண்ணுறேன். இப்போ மூணாவது மேக்ரேமை ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தம் 20 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ப்ளூ கலர் வந்து 4, டார்க் பிங்க் வந்து 16 பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்டில் இருக்கிற 2 மேக்ரேமை எடுத்தால் 4 மேக்ரேமாக லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த சைடில் வச்சுக்கின்னு ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு கோத்து இப்போது ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து கோத்து இழுத்து 2 நாட் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆகிடும். அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 மேக்ரேம் எடுத்தால் 4 தெரியும். இதுலேயும் அந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்டில் லெஃப்ட் சைடு எப்பவுமே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடில் வச்சு லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு எடுத்து வெளியே 2வது நாட்டு சரியாக போச்சு. நல்லா லூஸாக போடலாம். அடுத்து வந்து இந்த 2 மேக்ரேம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த சைடில் 2 மேக்ரேமை விட்டுடணும். அதே போல் இந்த சைடில் 2 மேக்ரேமை விட்டுட்டு இடையில இருக்கிற மேக்ரேமில் ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே போல் போட்டுக்கினே வரணும். இப்போ இந்த 4 மேக்ரேம் எடுத்து இந்த வரிசை முழுக்க இந்த மாதிரியே தான் போடணும். இது வந்து 3வது வரிசை. 2வது வரிசையில் விட்ட 2 மேக்ரேமையும் சேர்த்து 3வது வரிசையில் போட்டுக்கணும். பக்கத்தில் இருக்கிற 4 மேக்ரேமை எடுத்து 2 நாட் போட்டுக்கணும். எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் சைடில் தான் வந்து எடுக்கணும். 2வது தான் ரைட் சைடில் நாட் போடணும். இந்த கடைசி வரல இதே போல் தான் போடணும். அந்த கடைசியில் இருக்கிற 2 மேக்ரேமையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். 4வது வரிசையில் 2 மேக்ரேம் விட்டுடணும். 5வது வரிசையில் 2 மேக்ரேமை சேர்த்து போடணும். இந்த மாதிரி மொத்தம் 9 வரிசை போடணும். இந்த சைடில் 6 மேக்ரேம் விட்டுட்டு இந்த 4 மேக்ரேமில் ரெண்டு நாட் போட்டால் ஒரு டிசைன் வரும். லூஸாகவே இருக்கணும். ஆனால் டிசைன் வந்து இங்கே போட்டோம்னா டிசைன் தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம்னா டிசைன் வந்து என்ன டிசைன் போடுறோமோ அது அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு மீண்டும் 2 நாட் போடணும்.
கரெக்டாக 2 அளவு ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த சென்டரா 6னா 12 மேக்ரேம் விட்டுட்டு இப்போ இந்த அளவே இதையும் வைக்கணும். இந்த சைடும் 6 மேக்ரேம் வந்து விட்டு இருக்கிறேன். இந்த 4ல் வந்து இந்த அளவு வச்சு ஒரு டிசைன் போடணும். ஒரு டிசைன் வந்து 2 நாட் போட்டால் தான் ஒரு டிசைன் வரும். அளவு வந்து ஒரே அளவு வந்து வரணும். இப்போ இந்த 4 மேக்ரேமையும் சேர்த்து இந்த அளவே வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்கிற 6 மேக்ரேமை 2 2ஆக எடுத்து நாட் போடணும். இந்த மாதிரி கீழே இதை விட கீழே இது இறங்கி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து போடணும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் போட்ட பிறகு அதிலிருந்து இது ரெண்டும் சேர்த்து போடணும். இப்போ இந்த 2 டிசைன்லேயும் இருக்கிற 4 மேக்ரேம் எடுத்து ஒரு டிசைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் இந்த 2த்துலேயும் இருக்கிற டிசைன்லேருந்து 4 மேக்ரேம் எடுத்து 2 நாட் போட்டால் ஒரு டிசைன் ஆகும். இப்போ இதில் இருக்கிற 2 மேக்ரேம் எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற 2 மேக்ரேம் எடுத்து ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் சேர்த்து இப்போ இந்த 4ஐயும் போட்டு இதில் இருக்கிறத சென்டராக பிரிச்சுட்டு இந்த சைடில் இருந்தும் போடணும். இப்போ இந்த சைடில் அதில் வந்து 2 டிசைன் போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து ஏன்னா சென்டர் பாயிண்ட் பார்க்கணும். இந்த 2 மேக்ரேமும் இந்த 2 மேக்ரேமும் சேர்த்து ஒரு டிசைன் ஃபஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ 2வது இப்படி வச்சு ஏற்கனவே இது 2 போட்டேன். 3வது ஒன்று போட்டுருக்கிறேன். அதே போல் இந்த சைட்லும் 3 போட்டிருக்கிறேன். இப்போ இது 2த்தையும் இந்த சைட்லேயும் இது 2த்தையும் இந்த சைட்லேயும் சேர்த்து ஜாயின் பண்ணி இதில் ஒரு டிசைன் இதில் ஒரு டிசைன் போட்டுக்கணும்.
இப்போ இந்த சைடில் ஒரு வரிசை போட்டிருக்கிறாப்புல, இந்த சைடில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு வரிசை போடணும் சின்னதாக. இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே இதில் ஜாயின் பண்ணி சின்னதாக இந்த மாதிரி ஒரு வரிசை போட்டுக்கணும். இந்த சைட்லேயும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே இந்த வரிசை போடணும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். இந்த சைடு 2 மேக்ரேம், இந்த சைடு 2 மேக்ரேம் குறைச்சி கடைசியில் எண்டில் ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்தால் போதும். அது வரலாம் நிறுத்திக்கலாம். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு டிசைன் வந்து போடுறேன். இந்த சைடில் இந்த 2 மேக்ரேமை விட்டுட்டு இந்த 4ல் போட்டுக்கலாம். இப்போ இந்த வரிசை போடணும். அந்த மாதிரி அடுத்த வரிசையில் வந்து 2 விட்டுட்டு போட்டுக்கினே வரணும். ஆர்ட் ஷேப்பில் வந்துருக்குது. இந்த சைடில் 2 குறைச்சி போட்டுக்கினே வந்தால் ஒரு டிசைன் வரும். இது ஆர்ட் ஷேப்பு. மணி வந்து இந்த சைடில் கோத்துருக்கேன். அதே போல் இந்த சைடில் எப்படி கோக்குறதுன்றத பாருங்கள். இந்த இதில் வந்து மணி கோக்கல, ஏன்னா ப்ளூ கலர்ன்றதுனால, இதுவும் ப்ளூ கலர்ன்றதுனால நல்லா இருக்காதுன்னு இப்போ இதில் போட்டுட்டேன். இப்படி அடுத்து இதில் போட்டு அதே போல் இன்னொரு 2 முடிச்சு போட்டுக்கணும். இந்த வரிசை ஃபுல்லாக அந்த மாதிரி தான் கோத்துருக்கேன். இந்த வரிசை அந்த மாதிரி தான் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம விருப்பம்தான். நான் இதில் 4 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து 3 ஸ்டோன் ஒட்டிருக்கேன். ஒரு லெவலாக கட் பண்ணி விட்டுங்கன்னா வால் ஹேங்கிங் வந்து முடிஞ்சு போச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.